வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனங்கிழங்கு கஞ்சி. இப்போ இந்த பனங்கிழங்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வேக வச்சு காய வச்சுருக்கேன். பனங்கிழங்கை வாங்கி அதை வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி என்ன பண்ணணும், காய வச்சுக்கணும். நல்லா காஞ்சிட்டு நம்ம மிக்சியில் நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், மிக்சியில் அரைக்கும் போதே சுக்கு ஏலக்காய் இதையும் சேர்த்து அரைக்கணும். பாருங்கள், இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு நல்லா கஞ்சி பண்ணலாம். பாருங்கள், மாவு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம நினச்சிக்கலாம், கொட்டிக்கலாம். மீதி நம்ம அடுத்த நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ இதில் எத்தனை டம்ளர் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் 3 பேருக்கு அதாவது 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் இந்த பனங்கிழங்கு பவுடர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா வச்செல்லாம் கஞ்சி மாதிரி செய்யலாம். பாருங்கள், அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் எதுனாலும் சேர்த்துடுங்க. அதுக்கடுத்து தேங்காய் சேர்த்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய பனங்கிழங்கு கஞ்சி ரெடி ஆகிட்டு. நீங்கள் இனிப்புக்கு பதில் இன்னும் காரம் சேர்த்து வேணும்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இனிப்பு சேர்த்துருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.